மின்சார பாதுகாப்பிற்கு ஓர் அறிமுகம். நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் போது உங்களை சுற்றி இயந்திரங்கள் சூழ்ந்திருக்கும் சாத்தியம் உள்ளது. இந்த இயந்திரங்களுக்கு ஆற்றல் அளிப்பது மின்சாரமாகும். இந்த மின்சாரத்தை கவனத்துடன் கையாள தவறும் போது காயம் மட்டுமின்றி இறப்பும் ஏற்படுகின்ற இடர் உங்களுக்கு உள்ளது. மின்னதிர்ச்சி உங்களுக்கு வலி நிறைந்த தீக்காயங்கள், கீழே விழுவதால் ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள் போன்ற உடல்சார் காயங்கள், தசை சேதம், நரம்பு மண்டல விளைவுகள், சுவாச மற்றும் இதய பிரச்சனைகள் ஆகியவற்றை ஏற்படுத்துவதுடன் உங்கள் உயிரையும் பறிக்கக்கூடும். நீங்கள் காயமடையும் போது உங்களால் வேலைக்கு செல்ல முடியாது மற்றும் நீங்கள் வருமானத்தை இழக்கிறீர்கள். வீடுகளிலும் பணியிடங்களிலும் தீ விபத்து ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களில் ஒன்றாக மின்சாரம் உள்ளது. உங்கள் தொழிற்சாலை தீ விபத்துக்குள்ளானால் நீங்கள் வேலையை இழந்துவிடக்கூடிய சாத்தியமும் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான். இதற்கு நீங்கள் மின்சாரம் சார் அபாயங்களை புரிந்து கொண்டு பாதுகாப்பு செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். புரிந்து கொள்ளவும். மின்சாரம் என்றால் என்ன? மின்சாரம் என்பது பல்வேறு முறைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலின் ஒரு வகை வடிவமாகும். நீரணை, அலைகள், அணு உலைகள், பொருட்களை எரித்தல், காற்று, ஜெனரேட்டர் போன்றவைகள். மேலும் இது தினசரி பயன்பாட்டிற்காக வீடுகள் மற்றும் இயந்திரங்களை வேலை செய்ய வைப்பதற்காக பணியிடங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இதில் ஒளியூட்டும் பல்புகள், தொலைக்காட்சி பெட்டிகள், ஹேர் டிரையர்கள், மின் தையல் இயந்திரங்கள், கணினிகள், தொலைபேசிகள் மற்றும் பலவும் அடங்கும். மின்சாரம் நிறமற்றது, அதற்கு மனம் கிடையாது மற்றும் பார்வைக்கு புலப்படாதது. சிறப்பு சாதனம் ஒன்றை பயன்படுத்துவதன் மூலமாக மட்டுமே அதனை கண்டறிய முடியும். மின் அலைகள் மின் கடத்திகள் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கின்றன. மின் கடத்திகள் என்பவை தங்களை ஊடுருவி செல்வதற்கு மின்சாரத்தை அனுமதிக்கும் எதையும் குறிக்கின்றன. மிக பொதுவான மின் கடத்திகளில் சில வருமாறு: அனைத்து வகையான உலோகங்கள், வெள்ளி, செம்பு, தங்கம், அலுமினியம், இரும்பு மற்றும் ஸ்டீல், மற்றும் பிற வகை பொருட்களான கிராஃபைட் மற்றும் கான்கிரீட். நீர்மமும் ஒரு வலிமையான மின்கடத்தியாகும். எனவே மின்சாரம் நீரின் வழியாக மட்டுமின்றி விலங்குகள் மற்றும் நமது மனித உடல்கள் வழியாகவும் ஓடுகிறது. எனவே பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானதாக மின்சாரத்தை எவ்வாறு மாற்றுவது? மின் காப்புகளை, இன்சுலேட்டர்கள் பயன்படுத்துவதன் மூலம் அதனை செய்ய முடியும். மின் காப்புகள் என்பவை மின் அலைகளின் ஓட்டத்தை அனுமதிக்காத பொருட்களாகும். பொதுவான மின் காப்புகளில் கண்ணாடி, ரப்பர், எண்ணெய், மரம், பிளாஸ்டிக்,
செராமிக் மற்றும் பீங்கான் ஆகியவை அடங்கும். மின் கம்பிகள் மற்றும் வடங்களை சுற்றி நீங்கள் காணுகின்ற பிளாஸ்டிக் மின்காப்பானது மின்காப்பின் ஓர் உதாரணமாகும். இருப்பினும் பல்வேறு வகையான மின்காப்புகள் உள்ளன. மேலும் மின்சாரத்திற்கு வோல்டேஜ் என்றழைக்கப்படுகின்ற மின்திறன் அலகுகளுக்கு ஆற்றல்மிக்க மற்றும் போதிய அளவிலான மின்காப்புகள் தேவை. எனவே இந்த மின் அதிர்ச்சியை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள்? அவற்றை ஊடுருவி செல்லும் வோல்டேஜ் என்றழைக்கப்படுபவை. மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் கம்பி ஒன்றை தொடும் போது அல்லது வேறுபட்ட வோல்டேஜ்களை கொண்ட இரண்டு கம்பிகளை ஒன்றாக சேர்த்து தொடும் போது உங்களுக்கு மின் அதிர்ச்சி ஏற்படுகிறது. உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டவுடன் உங்கள் உடல் மின் சுற்றின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. இதன் மூலம் மின்சாரம் உங்கள் உடலில் சுற்றி சுற்றி பயணிக்கிறது. இருப்பினும் மின்சாரம் பாயும் பாகங்களை தொடாமலேயே மின்னதிர்ச்சி ஏற்படலாம். ஏனெனில் காற்று அல்லது நீர்மம் வழியாகவும் மின் சுற்றுக்கள் நிறைவு பெற முடியும். எனவே அபாயகரமான இடங்கள் எங்குள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருப்பது முக்கியமாகும். எனவே தலைக்கு மேல் செல்கின்ற மின் கம்பிகள் உள்ள இடங்களும் இவற்றில் அடங்கும். ஏனென்றால் இத்தகைய மின் இணைப்புகள் பொதுவாக கண்காணிக்கப்படுவதில்லை மற்றும் ஆற்றல் அளிக்கப்படுகின்றன அல்லது நீர் தேங்கியுள்ள இடத்தில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் கம்பி அல்லது போதிய மின்காப்பு இல்லாத கம்பி அமிழ்ந்திருப்பதும் இதில் அடங்கும். மின்சாரம் எவ்வாறு தீ விபத்தை ஏற்படுத்துகிறது? கம்பிகளின் வழியாக மின்சாரம் பாயும் போது அவை வெப்பமூட்டப்படுகின்றன. மேலும் சுற்றுப்புற வெப்பநிலை மாறும் போது மின்காப்பு கடினமாகி விரிசல் அடையக்கூடும். பெரும்பாலும் மின்கம்பிகள் இறுக்கமாக சுற்றப்படுகின்றன மற்றும் அழுத்தம் ஏற்படும் பகுதியிலுள்ள மடிப்புகள் மின்காப்பு பொருளில் தேய்மானத்தை ஏற்படுத்துகின்றன. மின்கம்பிகள் காலப்போக்கில் பழையதாகும் போது மின்காப்பு பொருள் எளிதில் தேய்மானம் அடைகிறது. இச்சூழ்நிலைகள் மின்கம்பிகளை வெளியே தெரியும்படி செய்கின்றன அல்லது உடைய செய்கின்றன. இந்த வெளியே தெரிகின்ற அல்லது உடைந்த கம்பிகள் வழியாக மின்சாரம் தொடர்ந்து பாயுமானால் அது மின் தீப்பொறிகளை உருவாக்கக்கூடும். ஒரு சிறிய பொறியால் தீயை உண்டாக்க முடியும். ஏனென்றால் மின்காப்பே தீப்பற்றி கொண்டு அருகாமையில் உள்ள பொருட்களுக்கு தீயை பரவ செய்ய தொடங்கிவிடும். ஒரு தீப்பொறிக்கு அபாயகரமான பொருட்கள், வாயுக்கள் அல்லது காற்றுடன் தொடர்ந்து ஏற்படும் போது அழிவை ஏற்படுத்தும் ஒரு வெடி விபத்து ஏற்படலாம். வெளிப்படுத்தப்பட்ட மின்கம்பிக்கு ஈரத்துடன் தொடர்ந்து ஏற்படும் போது அது வெப்பமடைந்து அப்பகுதியில் உள்ள பற்றி எரியக்கூடிய பொருட்களை கரியாக்கக்கூடும். தீ பெரும்பாலும் நமத்து போன அல்லது ஈரமான மின் பெட்டிகளிலேயே ஏற்படுகிறது. அதிக சுமையுள்ள மின் சுற்றுக்கள் உயர்ந்த அளவிலான மின்சாரத்தை கம்பிகளில் செலுத்தி அவற்றை வெப்பத்தை உருவாக்கும்படி செய்கின்றன. இந்த வெப்பத்தை அது உற்பத்தியாகும் வேகத்திலேயே துரிதமாக சிதற செய்ய முடியாத நிலையில் இந்த அதிகப்படியான வெப்பம் தீ விபத்தை அறிந்திருக்கவும். மின்சாரம் மிகவும் அபாயகரமாக இருக்கக்கூடும் என்பதை இப்போது நீங்கள் அறிவதால் அதன் அபாயங்களில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முதலில் உங்களை சுற்றியுள்ள சாத்தியமுள்ள அபாயங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தொழிற்சாலைகளில் மின்சாரம் தொடர்பான சாத்தியமுள்ள அபாய சூழ்நிலைகள் யாவை? மற்றவைகளுக்கிடையில் பாதுகாப்பற்ற கம்பி அமைப்பின் அறிகுறிகளாக இருப்பவை தளர்ந்துவிட்ட இணைப்புகளுடன் கூடிய சாதனங்கள், வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விரிவாக்க மின்வடங்கள், வெளியே தெரிகின்ற அல்லது சேதமடைந்த மின்வடங்கள், வயர்கள் மற்றும் நமத்துவிட்ட அல்லது ஈரமான மின்பெட்டிகள், தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கும் வயர்கள், பாதுகாக்கப்படாத மின் பலகங்கள், அதிக பயன்பாட்டில் உள்ள
அதிக சுமையுள்ள மின் வெளியேற்ற அமைப்புகள் மற்றும் வெதுவெதுப்பான அல்லது வெப்பமான மின் வெளியேற்ற அமைப்புகள். சிதறிய மின்னுருகிகளால் மின்சார ஃபியூஸ் அடிக்கடி மின் செயலிழப்பு ஏற்படுவது. தற்போதுள்ள மின்கம்பி அமைப்புகள் வழங்கும் மின் ஆற்றலின் அளவையும் கடந்து மின்சாரம் பயன்படுத்தப்படுவதை குறிக்கிறது. பாதுகாப்பற்ற நடத்தையால் என்னவாகும்? இவை சாதனங்கள் அல்லது பெட்டிகளை நகர்த்துவதற்கு மின்வடங்களை பயன்படுத்துதல், மின்சார ஓட்டத்தை நிறுத்தாமலேயே மின் ஆற்றலில் இயங்கும் சாதனங்கள் அல்லது கம்பிகளை பழுது பார்த்தல், தலைக்கு மேல் மின் கம்பிகள் இருக்கும் நிலையில் உயரமான நிலைகளில் பணி செய்தல், தொழில்முறை பயன்பாட்டிற்காக சாதாரண விரிவாக்க வடங்களை பயன்படுத்துதல் அல்லது அத்தகைய வடங்களை நீர்மத்தில் அமைக்குதல் அல்லது பயன்படுத்தும் போது ஈரமான பரப்புடன் தொடர்பு கொள்ள அனுமதித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். மின் வாயில்களில் ஏராளமான சாதனங்களை இணைத்து சுமையேற்றுதல், விரிவாக்க வடங்கள் மூலம் அதிக சுமையேற்றுதல் ஆகியவையும் பாதுகாப்பற்ற நடத்தைகளாகும். பாதுகாக்கவும். மின்சாரத்தினால் ஏற்படும் சாத்தியமுள்ள அபாயங்களை பற்றி நீங்கள் அறிந்துள்ள நிலையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் உள்ளன. முதலாவதும் முக்கியமானதுமாக இருப்பது, ஏதேனும் அபாயகரமான சூழ்நிலைகள் அல்லது நடத்தையை நீங்கள் காண நேர்ந்தால் உங்கள் மேற்பார்வையாளரிடம் நீங்கள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். மின்சாரம் தொடர்பான விபத்துகளை நீங்கள் காண நேர்ந்தால் அல்லது மயிரிழையில் தப்பிய நிகழ்வுகளை நீங்கள் கவனிக்க நேர்ந்தால் இவற்றை பற்றியும் உங்கள் மேற்பார்வையாளரிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். உங்கள் மேற்பார்வையாளர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அல்லது அவற்றை சரி செய்ய ஒரு தகுதி வாய்ந்த மின் தொழிலரை நியமித்தல். பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் மின்சாரம் தொடர்பாக பணியிடத்தில் பாதுகாப்பான நடத்தையை ஊக்குவித்தல் போன்ற பொருந்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பிரச்சனை தொடருமானால் தயவு செய்து உங்கள் மேற்பார்வையாளருக்கு நினைவூட்டவும். மற்ற பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மேலாளர்களுக்கு தெரிவிக்கவும் அல்லது தொழிற்சாலைக்குள் இருக்கும் யோசனை பெட்டியை பயன்படுத்தவும். ஏதேனும் மின் கருவிகள் அல்லது சாதனங்களை நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் அவற்றை சரியாக பயன்படுத்தும் முறை மற்றும் அபாயத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றி உங்கள் மேற்பார்வையாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும். கருவிகள் மற்றும் சாதனங்களை உட்செருகுதல் மற்றும் சிறுகுதியத்தில் வெளியே எடுத்தல் ஆகியவற்றுக்கு முன் அனைத்து மின் இணைப்புகளையும் அணைத்துவிடவும். வெளிப்படுத்தப்பட்ட அல்லது மின்சாரம் பாயும் பாகங்களுடன் தொடர்பு ஏற்படக்கூடிய நகைகள் அணிவதை தவிர்க்கவும். மின் ஓட்டத்தை அனுமதிக்கின்ற ஆற்றல் மிக்க மின்கடத்திகளாக உலோகங்கள் இருப்பதை நினைவில் கொள்ளவும். தேவைப்படும் இடங்களில் தனிநபர் பாதுகாப்பு சாதனங்களை PPE சரியான முறையில் பயன்படுத்தவும். மின்காப்புடன் கூடிய காலணிகள் மற்றும் கையுறைகள் போன்ற தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் மின்சார அபாயங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சேதமடைந்த அல்லது மாற்றியமைக்கப்பட்ட சாதனத்தை பயன்படுத்த வேண்டாம். மேலும் எப்போதுமே உற்பத்தியாளரின் குறிப்புகளுக்கேற்ப அல்லது உங்கள் மேற்பார்வையாளர் அறிவுறுத்தலின்படி கருவிகளை பயன்படுத்தவும் மற்றும் பராமரிக்கவும். எந்த ஒரு வெளியில் தெரிகின்ற அல்லது சேதமடைந்த கம்பி அல்லது வடத்தையும் தொட வேண்டாம். நீங்கள் தகுதி பெற்றிருந்தாலன்றி மின் சாதனங்களையோ அல்லது வடங்களையோ பழுது பார்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம். இவற்றை பழுது பார்ப்பதற்காக பயிற்சி பெற்ற நபர்கள் உள்ளனர். மேலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் வந்து பார்க்கும் வரை அச்சாதனத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதாகும். உயர்ந்த நிலையில் உள்ள இயந்திரங்கள்
அல்லது சாதனங்களான பேக்ஹோக்கள், ஃபோக் லிஃப்ட்கள், நகர்த்தக்கூடிய ஏணிகள் மற்றும் சாரங்கள். சேதமடைந்த மின் வெளியேற்ற அமைப்பினை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். மேலும் அளவுக்கு அதிகமான சாதனங்களை ஒரே மின் வெளியேற்ற அமைப்பில் உட்செருக வேண்டாம். மின்சார வயர்கள் உள்ள இடங்களில் கவனமாக இருக்கவும். மின் பலகத்தை ஒருபோதும் திறக்க வேண்டாம் மற்றும் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருந்தாலன்றி நீரை சுற்றி அல்லது நீரமான அமைவிடங்களில் பணி செய்வதை தவிர்க்கவும். மின் அபாயங்களை பற்றி அறிந்திருக்கவும். கவனமாக இருந்து மின் அபாயங்கள் குறித்து விழிப்புடன் செயல்படவும். மேலும் பாதுகாப்பு செயல்முறைகளை கவனத்துடன் பின்பற்றவும். உங்களுக்கும் உங்கள் சக பணியாளர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான